இலங்கை பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நாளை பதவியேற்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கொழும்புவில் இருந்து எமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். நாளை காலை சரியாக 10 மணிக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் மற்ற அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க பதவியேற்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ, அதாவது பதவியேற்பு கொழும்புவில் தான், பட் இடம் மட்டும் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். ரணில் விக்ரமசிங்கேக்கு 106 சீட்டுகள் இருக்கு. இலங்கையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் மொத்தம் 225 எம்பிக்கள்ல பாதிக்கும் ஒண்ணு மேல, அதாவது 113 எம்பிக்கள் சப்போர்ட் இருந்தா ஆட்சி அமைக்கலாம். 7 எம்பி ஷார்டேஜா இருக்காங்க. அதனால 7 எம்பிக்களுடைய சப்போர்ட் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு தேவைப்படுகிறது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ண முன் வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன பெரிய திருப்பம் அப்படின்னா, ரணில் விக்ரமசிங்கே கட்சியும் சிறிசேனாவுடைய கட்சியும் கூட்டணி வைத்து கூட்டணி ஆட்சியை இங்கே நடத்தலாம் என்பது போல் நமக்கு தகவல்கள்லாம் வெளியாகி உள்ளன. அப்படி கூட்டணி ஆட்சி இருக்குமே ஆனால் இலங்கையில மூன்றாவதாக பெரிதாக வந்திருக்கக்கூடிய கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த கட்சி தான் மூன்றாவது பெரிய கட்சி. ஏன்னா 16 எம்பிக்களை கையில் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டார்கள் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. இருந்தாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்ல. ஒருவேளை உங்க கூட்டணியில் பங்கேற்கல அப்படின்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுவார்கள் நாடாளுமன்றத்தில்.